ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் குமார். வெல்கம் ராகுல். வெல்கம். இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோன்னா, எனக்கு அஞ்சு உனக்கு அஞ்சுன்னு பிரித்து வச்சிருக்காங்க கப், அவங்க பற்றி தான் பேச போகிறோம். எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே. ஐபிஎல்லையே ஆண்ட டீம்ஸ் ரெண்டு பேரும் ஆட போகிறாங்க. பார்ப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு, என்ன லெவன்ஸ் போவாங்க, யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு ராகுல். என்னைக்கா ஆஸ் ஆல்வேஸ் ஃபஸ்ட்டே அதை சொல்லிடுவேனா, லெவன்ஸ் படி போவோம். யார் நீ எந்த டீம் ஃபஸ்ட்டு போகிறேன்? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே போயிடுவோம். எல்லோ ஆர்மி போகிறேன். ஆமாம், இவங்க ஃபஸ்ட்டு 5 எப்படியும் பெருசாக மாறாதில்ல, அப்படி தானே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கான்வே எடுத்துட்டானுங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட் 5 எப்படியும் ருத்துவும் கான்வே ஆடிடுவாங்க. 1 டவுனில் திருப்பதி, 2 டவுனில் யார் வருவா? எனக்கு என்னமோ இவங்க இவ்வளோ ட்ரிக்கியா பேர் மாத்திக்கிற ஆல்ரவுண்டர் மாதிரி எடுத்து தோணுது இந்த வருஷம். வச்சிருக்கானுங்க. இவங்களுக்கு லெவன் 2 செட் டவுன் ஆகுது ரொம்ப கஷ்டம்னு தோணுது இந்த வருஷம். இல்லை செட் ஆகிடும். ருத்து கான்வேடா இதில் 1 டவுன் திருப்பதி, 2 டவுன் வந்து சிவம் துபே, அதுக்கு அடுத்து விஜய் சங்கர் இல்லைன்னா தீபக் கூட யாராச்சும் ஆடுருவாங்க அவனுக்கு கீழே. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து தீபக் கூட தான் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்னையில் வேற ஆடுறாங்க, ஸ்பின்னு போடுவான் அப்படின்னு ஒரு ஆசையில் எடுத்துன்னு போவாங்க. இல்ல ஊடாவோட ஸ்பின்னுக்கெல்லாம் டீம் கொண்டு வர மாட்டாங்க. அப்படின்னா விஜய் சங்கர் போவாங்கன்றியா? விஜய் சங்கர் தான் போவாங்க. ஹோம் அஜய் டவுன் சங்கர் தம்பி பாய் விஜய் அப்படின்னு சங்கர் தான் சொல்லிட்டு போவாங்க. ஹோம் டவுன் பாய்னு அவனை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சாம் கரன் ஆடுவான். எனக்கு சாம் இவங்க 4 கரன், ஃபாரினர்ஸ். ரச்சினை ஊட்டியடா. ரச்சின்லாம் ஆட மாட்டாங்க. ஷாம் கரன், ஜட்டு, அதுக்கப்புறம் எம்எஸ் ஏய், தோனி. மறந்துட்டியா போன சீசன் எப்படி ஆடினாங்கன்னு? யாரு? ரச்சினும் கான்வே தானே ஆடினாங்க. அப்படியா ஆடினாங்க? இல்லையே, ருத்து ஆடல. மேல ஆடினானே ருத்து. ருத்து ஓப்பனிங் ஒன்று தான் தானே ஆடினான். வந்தான். ஓப்பனிங் ஆடினான் ருத்து. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரச்சின் ஆடுறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. வாட் டு யூ மீன்? அதுக்கப்புறம் கலீல் அகமது, அவருக்கு போக வாய்ப்பு இருக்கு. மத்திஷா பத்திரானா. இவங்க ஃபாரின் ஸ்லாட்ல ரொம்ப நல்லா மாட்டேங்கிறாங்க. நீ சொன்னபடி ரச்சின் ஆடுறத தாங்க தான் பிரச்சனை. ஆமா, ரச்சின் ஆட முடியாது. கான்வே கண்டிப்பா ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கான்வே கீப்பிங் பண்றதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தோனி உட்காந்துட்டு வெறும் பேட்டிங் மட்டும் வந்து ஆட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணா வந்து 6,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கணும். அழுவானுக்கு போல இருக்கு. இல்ல அவன் பார்க்க தான் போறானுங்க. ஹாஃப் அன் ஹவர் பார்த்தாலும் அதே டோனி தான். அதனா அவனுக்கு போய் டோனி ஒரு 2 6 அடிச்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதுதான் எதிர்பார்க்குறாங்க வரவங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினை விட்டனேப்பா. தோனிக்கு அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அது வருவாரு. இல்ல இந்த ஃபாரின் ஸ்லாட் தான் இவங்க மாட்டிக்கினாங்க. இந்தியன் ஸ்லாட் இவங்க எப்படியாவது ஃபில் பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லை. அந்த ஃபாரின் ஸ்லாட் யார் யார் இருப்பாரு? கான்வே, சாம் கரன், மேட்வில்லி. கான்வே, சாம் கரன், பத்திரானா ஃபீல்டு. பத்திரானாவும் அடிதான் ஆடுவாங்க. ஆமா, அது இல்லாம வந்து இன்னொரு ஃபாரின் ஸ்லாட் இருக்கு. நான் இப்ப போட்ட டீம்லயே ஒரு ஃபாரின் ஸ்லாட் இருக்கு. சாம் கரனும் கான்வே பத்திரானா இல்லாம. அதுல இந்த ஜேமி ஓவர்டன் ஆடுறதுக்கும் கொஞ்சம் ஜேமி வாய்ப்புகள். ஓவர்டன் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நாதல் இன்னிங்ஸ் போவாங்க. ஏன்னா அவனோட ஸ்லோயர் ஒன் செம்ம இம்பாக்டா இருக்கும் கடைசியில. அப்ப தீபக் கூட விஜய் சங்கர் ஆட வேண்டிய அவசியமே இல்ல. சிவம் துபை கட்டு ஸ்ட்ரைட்டா இவனை எடுத்துட்டு வந்துருவாங்க. எலிஸ் வேற வின்னிங் கேப்டன் வேற. வின்னிங் கேப்டன் தான். ஸ்டில் உனக்கு ஃபினிஷ் பண்றதுக்கு ஸ்லோயர் பிளேயர்ஸ். ஒன்று இருக்கு, அது கடைசி டைம்ல தேவை. பத்திரானா கூட கடைசியில் அவன் போட்டானா கொஞ்சம் நிறைய இம்பாக்ட் இருக்கும். இப்போ இவங்க என்ன மிடில் ஓவர்ஸ்ல அஸ்வின் வச்சு தள்ளுவாங்க எப்படியும். பட் பழைய மாதிரி அஸ்வின் போடுவார் ஜட்டு அஸ்வின், போட்டுருவானுங்க. அதுதான் விஷயம். போட்டுருவான். சென்னை தானே, கிரவுண்ட் சைஸும் கொஞ்சம் பெருசு. ஸ்லோ விக்கெட்லாம் குத்துனாங்கன்னா அவ்வளோதான், ஜாலியாக சாப்பிட்டு போயிடுவானுங்க. இப்போ இவங்களுக்கு பவுலிங் பாரு: கலீல் அகமது, மத்திஷா பத்திரானா, நாத்தன் எல்லிஸ், சாம் கரன், ஜட்டு, அஸ்வின். 6 பேர் வந்து 4 ஓவர் சாலிடா போடக்கூடிய பவுலர்ஸ் வச்சிருக்கானுங்க பிளேயிங் 11லே. இது இல்லாம 12th பிளேயரா வேணா இவனுங்களை யாரையாச்சும் எடுத்துட்டு வருவாங்க. பவுலிங் அடி வாங்கினா பவுலிங், பேட்டிங் அடி வாங்கினா பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. தீபக் கூடாவோ இல்ல விஜய் சங்கரோ யாரையாச்சும் எடுத்துட்டு வருவாங்க. ப்ராபபிள் 12 யார் யாருன்னு பார்ப்போம். ப்ராபபிள் 12.
விஜய் சங்கர், தீபக் கூட. ஓகே. ப்ராபபிள் 12 ஓப்பனிங் வந்து ருத்ராஜும் கான்வே ஆடுவாங்க. ம். ஒன் டவுன் திரிபாதி, 2 டவுன் சிவம் துபே, அதுக்கடுத்து 3 டவுன் சாம் கரன் வருவான். ம். சாம் கரனுக்கு அடுத்து ஜட்டு, அதுக்கப்புறமா பெரியவர், அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி, அதுக்கப்புறம் அஸ்வின், நாதன் எல்லிஸ், கலீல் அகமது, மதிஷா பத்திரானா. 11 வருதா? ஆமா 11. 12. அதுக்கப்புறம் இம்பாக்ட்ல தீபக் கூடாவோ விஜய் சங்கரோ யாராச்சும் ஆடுவாங்க. ஜெய்சங்கர் ப்ராபபிளா அவன் 11ஸ்லயே இருப்பான். அவனை 11th அண்ணா யாரு வெளில இப்ப? அதான் இம்பாக்ட் தானே. யாரோ ஒருத்தர் போலிங் போட போறான். போலிங் போடும்போது யாரோ ஒருத்தர் உள்ள கூப்பிட்டு போறாங்க. ஆனா அந்த குர்பிரீத் ஆடுவான்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாம் நிறைய இவன் குர்ஜப்னீத், குர்பச் இல்லடா, கமோஞ்சோ. கம்போஜ், அன்சுல் கம்போஜுக்கு பிளேஸ் இல்லையாமா? கலீல் அகமது கண்டிப்பா ஆடுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் சீமரு. அப்போ விஜய் சங்கர் பேட்டிங் தான் அவங்க 7 பேர் வந்துடுறாங்கல்ல. அப்போ விஜய் சங்கர் போல கமோஞ்சு போறாங்க. ஆல்ரெடி 6 பேர் இருக்கானுங்களேடா ஃபுல் டைம் ஓவர் போடுறதுக்கு. ஆனா சிஎஸ்கே வரலாறு படி பார்த்தா 11 பேரும் போலிங் போட்டாலும் எனக்கு ஜாலி அப்படின்னு தான் எடுத்துன்னு போவானுங்க பிளேயர்ஸ். அவங்க எப்பவுமே 11 அப்படிதான் செட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ரெண்டுமே பண்ண தெரிஞ்சவங்க தான் வச்சிருப்பாங்க. உனக்கு விஜய் சங்கரும் வந்து போலிங் போட போறான். பாப்போம். இதுல யாரு வெளில நிறுத்தலாம் அப்படின்றபடி பார்த்தனா திரிபாதி தான் வந்து இம்பாக்டா உள்ள எடுத்துட்டு வருவானுங்க. இத மறந்துட்டியடா, நாதன் எலிஸுக்கு போயிட்டு நூர் அகமது ஆடுவாங்கடா. நீ தான்ப்பா சொன்ன நாதன் எலிஸ் சொல்லிட்டு. நானும் ஜேமி வார்டன் தான் போவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். நூர் அகமது இப்பதான் பாக்குறேன். நூர் அகமது கண்டிப்பா இந்த 3 பேர் தான் ஸ்பின் வச்சு தள்ள போறாங்க சென்னையில. அப்ப இன்னைக்கு ஸ்பின் சோக்கா? இல்ல மும்பை அதை டேக்கிள் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. இவங்க பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு என்ன பொறுத்தவரையும். என்ன வீக்கு? புரியும் அது அப்புறம். ருத்து கான்வே ஓப்பனிங் ஆடுறானுங்க. 2 பேரும் நின்ட்டானுங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து திரிபாதி வந்து உனக்கு நடுவுல ஆன்சர் இருக்கு. அவனுக்கு 2 பேர் நிக்கலன்னா அவ்வளவுதான்றியா? அதான் உண்மை. அவனுக்கு 2 பேரும் ஆனாதான் நீ சொல்றதெல்லாம் நடக்கும். கடைசியில் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, மிடில் தள்ளுறதுக்கு ஆள் இல்ல. ராகுல் திரிபாதி இருக்க ஃபார்முக்கு ராகுல் திரிபாதி சொன்ன மாதிரி அந்த 20 பாலுக்கு 40 அந்த மாதிரி சின்ன கேமியோஸ் ஏதாச்சும் ஆட்டு போயிடுவான். 20 பால் 40 பெரிய இன்னிங்ஸ்ரா. அது ஆடுவான். அந்த மாதிரி கேமியோஸ் ஆடுவான்ற. அது கேமியோல ஃபுல் இன்னிங்ஸே அதான் அது இருந்தாலே போதும். 10 பால் 20 அந்த மாதிரி சொல்றேன். அது கேமியோ. 10 பால் 20 அந்த மாதிரி கேமியோஸ் ஆட்டு போயிடுவான். ரகானே பண்ணதே ராகுல் திரிபாதி பண்ண வைப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க எப்படியோ. ரகானே என்ன பண்ணாரு மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் மேல போகுதுன்ற பட்சத்துல உனக்கு கான்வேவை சப் பண்ணிட்டு கூட கான்வே சப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கான்வே பயங்கரமா ஃபீல்டிங் பண்றான். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது சிவம் துபே வேணா வந்து சப் பண்ணி வெளில எடுத்துட்டு உனக்கு விஜய் சங்கரோ இல்ல தீபக் கூடாவோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மொத்த யூனிட்லயுமே பார்த்தா அவன் தான் ஓரளவுக்கு. இப்ப எப்படி நாதன் எலிஸ் இல்ல, இப்ப கம்போஜ் ஆடுவாங்க, நூர் அகமது ஆட போறான். உனக்கு நூர் அகமது, ஜட்டு, அஸ்வின் 3 பேர் 12 ஓவர் முடிஞ்சிச்சு. இல்ல 12 ஓவர் எல்லாரும் குத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அஸ்வினும் நூர் அகமதும் 8 போடுவாங்க. ஜடேஜா எப்பவுமே 4 தர மாட்டானுங்க. 3 தருவாங்க. ஸ்பின்ல சென்னையில இருந்து ஆடுறானுங்க. 4 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பவர் பிளே யாரோ ஒருத்தர் போடணும்ல. அப்பதான் அஸ்வின் பவர் பிளேல போடுவான்னு நினைக்கிறேன். அஸ்வின் பவர் பிளேல போடுறதுக்கு தான் உனக்கு கலீல் அகமது இருக்கான், கூட சாம் கரன் இருக்கான். கம்போஜுக்கு இடம் இல்லைன்ற. கம்போஜுக்குலாம் இடம் இல்ல, சாரி. அவன் பழைய பிளேயர் முகேஷ் சௌத்ரியா இருக்கிறானே. முகேஷ் சௌத்ரிக்கும் இடம் இல்ல. கலீல் தான் ஆடுவாங்க எப்படியும். கலீல் வந்து இப்போ ப்ராபபிள் 12 யாருன்னு பாப்போம். இந்தியாவோட ஹைலி ஆன்டிசிபேட்டட் பவுலர். அதனால கலீல் அகமது ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளாவே கலீல் அகமது ரொம்ப ஹையா ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நானும் வந்து அவன் எங்கேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியே பார்க்கல. லாஸ்ட் வரைக்கும் உனட்கட் மாதிரியே வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்னு ஹைப் கொடுத்தே கட்சி வரைக்கும் காசு மட்டும் சம்பாரிச்சு போயிடுவான்னு தோணுது. பாப்போம் நீ யார் யார் போறாங்க. இப்ப சொல்லி யார் யார் போவாங்கன்னு. ருத்து கான்வே, திரிபாதி, துபே, சாம் கரன், ஜட்டு, தோனி, அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது, பத்திரானா. 12 வருதா 11 வருதா? 11 தான் வரும். இம்பாக்ட்ல வந்து தீபக் கூட இல்ல விஜய் சங்கர் எடுத்துருவாங்க. ஓகே गाइस, இதுதான் எங்களோட சென்னை சூப்பர் கிங்ஸோட 11 ஒரு ஆண்ட பரம்பரையை எடுத்துட்டோம். இன்னொரு ஆண்ட பரம்பரை யார் யாருன்னு பார்ப்போம்.
அப்புறம் மும்பைக்கு போ. மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் டவுட்டே இல்ல, ரிக்கல்டன் ஆடுவாங்க. என்ன சொல்ற? ஆமா, ரிக்கல்டன் ஆடுவான். ரிக்கல்டன் ரிக்கல் ஆடுவாங்க. ரயன் ரிக்கல்டனும் ரோஹித்தும் ஆடுவாங்க. வில்ஜாக்ஸ் தான். வில்ஜாக்ஸ் ஆட மாட்டான் ஓப்பனிங். வில்ஜாக்ஸ் தான். வில்ஜாக்ஸ் ஒன் ஆடுவான். ஏங்க அவங்க 2 ஃபாரினர்ஸ் வர போறது ஓப்பனிங்ல. அவங்க வச்சு பேட்டிங் லைனப்புக்கு 2 ஃபாரின் பேட்டிங் தேவைப்படுது. என்ன மேன் சொல்ற? வில்ஜாக்ஸ் ஓப்பனிங் 1 டவுன் திலக் வர்மா, 2 டவுன் சூரியகுமார் யாதவ். இல்ல வில்ஜாக்ஸ் ஓப்பனிங் ஆடுவானா அப்படின்னு ஒரு டவுட் தான், தெரியல. 1 டவுன் சூர்யா ஆனா 2 டவுன் திலக் வர்மா. இல்ல அது சூர்யா குடுத்துருவான்னு நினைக்கிறேன் திலக் வர்மாக்கு, 1 டவுன் ஆடிக்கூடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த விக்கெட் கீப்பரா இவன் தான் ஆடுவான்னு ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. ராபின் மின்ஸா? பாப்போம். ராபின் மின்ஸ், ஹர்திக் பாண்டியா இதே மாதிரி இப்போ ஃபாரின் ஸ்லாட் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்தியன் ஸ்லாட் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா திலக் வர்மா நமந்தீர் ஆட போறோம். அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் இல்ல, அடுத்த மேட்ச் வந்து ஆடுவான். ஹர்திக் பாண்டியா இல்லையா அந்த மேட்ச்? சூர்யா தானே கேப்னு. ஒரு மேட்ச் பேன் இருக்குல்ல. ஓஹோ, லாஸ்ட் மேட்ச் ஸ்லோ ஓவர் லேட்டர். ஆனா இந்த சீசன் ஸ்டார்டிங்லயே வந்து ஏதோ இந்த சீசனை தூக்கிட்டாங்க. இந்த மெரிட்ஸ் தான் குறைக்க போறேன் அண்ட் ஃபைன் சேலரியில ஃபைன் தான் போட்டிருக்காங்க. ஆனா போன வருஷம் தெரியல, அதனால ட்ரெண்ட் போல்ட் ஆட போறான். போல்ட்டும் முஜிபும் ஆடுவாங்களா? சாண்ட்னரா? சாண்ட்னர் இருப்பான். சாண்ட்னர் இல்லாமே சொல்றேன். ஃபாரின் ஸ்லாட் ஃபாரினர்ஸ் இவனுக்கு என்ன ஃபாரினர்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 2 பேர்ல யாரா ஒருத்தர் தான். பும்ரா ஃபிட்டா? பும்ரா ஃபிட் இல்லன்னு தான் கேள்விப்பட்டேன். பும்ரா ஃபிட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இவங்க ஆட போறாங்க. ட்ரெண்ட் போல்ட், வில்ஜாக்ஸ் இல்லனா ரிக்கல்டன், நீ சொல்ற மாதிரி. ஓகேவா? சாண்ட்னர் 3, இன்னொரு ஃபாரின் ஸ்லாட் யாரு? நான் அதனாலதான் யோசிச்சேன், இவனுக்கு பவுலிங்ல வந்து ஒரே ஒரு பவுலர் தான் எடுக்க போறானுங்க ஃபாரினர், அதுவும் ட்ரெண்ட் போல்ட். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து உனக்கு இன்னொரு ஸ்லாட் வந்து வேஸ்டா தான் போகுது. வேஸ்டா போற ஸ்லாட்ல ஓப்பனிங்ல இன்னொரு ஸ்பின்னர் முஜிப் கூட போலாம். ஏன்னா சென்னையில் நடக்குதால இந்த மேட்ச் கூட முஜிப் கொண்டு போலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர்த்து ஓப்பனிங் வேற ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் போவானுங்க இவனுங்க எப்பவுமே. அதுவும் யோசிச்சேன் ரிக்கல்டன் ஆடுறதுக்கு. இவங்களுக்கு ஒரு அந்த புது பவுலர் வேற இன்ஜுரி ஆகி அதுக்கு பதில் தானே முஜிப் வந்திருக்கான். ஆமா அந்த இவன் அல்லா கசன்ஃபர். தீபக் சாஹர் சென்னையில வந்து சென்னைக்கு அகைன்ஸ்டா போட போறான். முஜிப், சாண்ட்னர், கரண் சர்மா ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. கரண் சர்மாலாம் ஆட மாட்டாங்கடா இன்னைக்கு. கரண் சர்மாலாம் வாய்ப்பே இல்ல. சரி, மேல இருந்து போவோம் இரு. நமந்தீர் வேணா ஆட வாய்ப்பு இருக்கு. நமந்தீர் எத்தனாவது இடத்துல வரான்? இன்னட் 5ல வரானா? நமந்தீர் வந்து 3, 4, 5, 6ல வரான் நமந்தீர். ஹர்திக் பாண்டியா இல்ல, இன்னைக்கு 5ல வருவான். ஓகே ஆமா. ஹர்திக் பாண்டியா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி தானே வரான் 5. நீ ஹர்திக் இல்லன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல, இல்லன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் கேள்விப்பட்டேன். சூர்யா தான் கேப்டன்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டானுங்க. ராபின் மின்ஸ் கீப்பர் வேணுமே கண்டிப்பா. அப்ப அந்த மின்ஸ் ஆடி தானே ஆகணும். ஆமா, ராபின் மின்ஸ் ஆடுவாங்க. சாண்ட்னர், முஜிப், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சாகர். எனக்கு வந்து இவன் ஆடுவாங்கன்னு தோணுது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா. யாரு? ரிக்கல்டன் தான். ரிக்கல்டன் ஆட்டாங்கன்னா அந்த கீப்பர் ப்ராப்ளம் ஸ்லாட் ஆகுதுல. ஆமா. இவனுக்கு வந்து எல்லாரும் வில்ஜாக்ஸ் 1 டவுன்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானே. 1 டவுன்ல அவன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பிரச்சனை இல்ல. அப்படி பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஸ்லாட் ரொம்ப கீழே போகுது. நீ என்ன அது சூர்யா போய் 4 ஆடுவா, திலக் 5 ஆடுவியா? ஆடுவேன். டீமுக்கு ஆட மாட்டாங்க அவங்க. உனக்கு வந்து டீம் அல்டிமேட்டா டீம் வின் பண்ணா போதும்ல. அன்லிமிட்டட் டீம் வின் பண்ணடா. அவங்க பின்னாடி போக போக அவங்களுக்கு இது கிடையாதுடா. அதுக்கான வேலை பண்றதுக்கு தான் ஹர்திக் பாண்டியா அவங்கலாம் இருக்காங்க அந்த இடத்துல. சரி இல்லையாமா? பெவான் ஜேக்கப்ஸ் ஆடுவாங்களா அப்போ மில்லார்டு இருக்கு? சரி, நான் சொல்றேன் பாரு டீம்.
ஓப்பனிங் ரோஹித், வில்ஜாக்ஸ் நீ சொன்ன இந்த மாதிரி. ராபின் மின்ஸ் எப்படி ஆடுவான்? அட்டாக்கிங் பிளேயரா இல்ல? அவனும் அட்டாக் பண்ணுவான். இப்போ அவனை நமந்திடும், அவனும் பின்னாடி ஆட போறானுங்க. அதான் சொல்றேன், இப்போ ஓப்பனிங் வந்து ரோஹித், வில்ஜாக்ஸ், அதுக்கப்புறம் 1 டவுன்ல சூர்யா, 1 டவுன்ல திலக், 2 டவுன்ல சூர்யா, அதுக்கப்புறம் நமந்தீருக்கு அடுத்து ராமின் மின்ஸ், சாண்டனரு, மின்ஸுக்கு அப்புறம் சாண்ட்னரு, தீபக் சஹர், முஜிப், ட்ரெண்ட், கருண் சர்மா. நீ சொன்ன மாதிரி சென்னையில் ஆடுறதுனால 12th பிளேயருக்கு ஆள் இல்லப்பா. எத்தனை பேர் ஃபாரினர் எடுத்திருக்கேன்? ஜாக்ஸ், சாண்ட்னரு, முஜிப், ட்ரெண்ட். இதுல யாரு? கிலவா இதுல யாரா ஃபினிஷர் ரோல் யாரா பண்ற பேட்ஸ்மேன் யாரா? யாரும் இல்லப்பா ஃபினிஷருக்கு. சரி, இப்ப இவரு அந்த 12வது பிளேஸ் இந்த மேட்ச்சுக்கு தானே இவங்க 2 பேர் இல்ல, அத்த மேட்ச் வந்துட்டு போறாங்க. அந்த ஸ்லாட் ஃபில் ஆயிடும். பும்ராவும் ஹர்திக்கும். பும்ரா அதுக்குள்ள ஃபிட்டானே தெரியல. ஹர்திக் வந்துட்டானா உனக்கு செட் ஆயிடும். அது வரைக்கும் ஹர்திக் இல்லாத ஒரு மேட்ச் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தானே பும்ரா இல்லன்னு கேள்விப்பட்டோம். அப்படியா என்ன தெரியல எனக்கு. இல்ல ராஜங்கத் பாவா ஆடுவாங்களான்னு தெரியல. ஸ்ரீஜித் கிருஷ்ணனும் வந்து ஹிட்டிங் போவான். எனக்கு என்னவோ 11 இப்படிதான் செட் ஆகும்னு தோணுது. நீ சொல்ற மாதிரி ஃபார்மேட்ல வந்தா 11th வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஆமா, ரிக்கில்டனும் ரோஹித்தும் ஓப்பனிங் ஆடுவாங்க. ஆமா, முஜிப் ஆட மாட்டான். 1 டவுன்ல வில்ஜாக்ஸ். சென்னையில போய் முஜிப் ஆடாம இருப்பாங்களா? என்னடா சொல்றேன், நான் சொல்ல சென்னைக்காகவாது முஜிப் வச்சுப்பாங்கடான்றேன். அப்படியானா உனக்கு பேட்டிங்ல சொதப்புதே. சொதப்புதுன்னா இவங்க தான் இந்த ஒரு மேட்ச் ஷஃபிள் பண்ணி தான் ஆகணும். இருக்கிற 11 வச்சு தான் போக முடியும். புதுசா ஒரு 11 செத்து வர முடியும். 2 பேர் இல்ல, 2 மெயின் பிளேயர் இல்ல, ஒரு பின்னாடி ஒரு நடுவுல. அப்ப அந்த டாப் 6 வந்து ஃபயர் ஆகணும் இவங்களுக்கும். யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன்? சென்னை தான். ஹோம் டீம் போறியா? ஹோம் கிரவுண்டு பிளஸ் அவங்களுக்கு பிளேயர் ஆல்ரெடி செட்டான பிளேயர்ஸ் இருக்கானுங்க, அங்கேயே ஆடி பழக்கப்பட்டவனுங்க. இவனுங்க ஓப்பனிங் காம்பினேஷனை புதுசா மாத்திட்டு எடுத்துட்டு வரானுங்க. அதனால கொஞ்சம் வந்து மும்பை ஸ்ட்ரகிள் பண்ணணும் தோணுது. இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது எனக்கு. யாரு? மும்பையா? தெரியலப்பா. மும்பை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பாண்டியாவும் பும்ராவும் தான் அடிச்சு சொல்லிடலாம். ஏன்னா 2 பேர் இல்லாத போது ஏன்னா அவனுங்க இல்லாதப்போ வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சப் வந்து பிளேயரே இல்லன்ற மாதிரி ஃபீல் ஆகுது பாரு. இப்போதைக்கு அவர் மாதிரி பிளேயர் இப்ப எதிர்பார்க்க முடியாது. இப்பதான் வந்துட்டு இருக்கான். இப்பதான் இந்தியா 2 டீம் 3 டீம் மாதிரி ஆடுது. இன் ஃபியூச்சர் 1 or 2 இயர்ஸ்ல ஹர்திக் பாண்டியா விட இன்னும் நல்லா பிளேயர்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பண்றாங்க இப்ப, அதனால பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நீ சென்னை சொல்றேன், நான் மும்பை சொல்றேன். போட்டுக்கிற கலருக்கு. ஓகே. யாரு வந்து ஒரு பிளேயர் இம்பாக்ட் பிளேயர் 2 டீம்லயும்? இம்பாக்ட் பிளேயர் அவனுங்களுக்கு வந்து அவனுங்களுக்கு சிவம் துபே, சிக்ஸர் துபே. இங்க வந்து ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர். இவனுக்கு 2 பேர்ல இந்த ஸ்டார்டிங்ல ஒரு இயர்லி விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அங்க அந்த மாதிரி இயர்லி விக்கெட்ஸ் எடுத்துட்டாலும் சிவம் துபே அடிச்சிடானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட். நான் மும்பைல வந்து சாண்டனருக்கு போறேன். இந்த இழுத்து போடுற ஆள் இல்ல, அந்த ஒரு சைடு புடிச்சு போட போறேன். எப்படியும் திருகு போறோம். திருகு மீன்ஸ் திரும்பாது, லெஃப்ட்ல ஸ்ட்ரைட்டா போடும். டர்னிங் பிட்ச் கட்டாலும் அதுவும் போறதுக்கு அவனுக்கு கேப்பபிள் இருக்கு, பிரச்சனை இல்லை. சாண்டனர்னு சொல்றேன். இந்த சைட்ல சென்னை சைட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் கேப்டன் ஒன்றும் ரெஸ்பான்சிபிள் ஆடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாடையும் சாண்டனரும் சொல்றேன், பார்ப்போம். இல்லைன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது ஆர் அஸ்வினி, 2 பேர்ல யாரும் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு. வேற என்ன சொல்லணுமா? வேற என்ன மிஸ் பண்ணுமா? இல்ல, ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு எதனா இது நீங்க சொன்னதுல இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க உங்களுக்கு எதனா தோணாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இதுதான் இன்னைக்கு 11 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் 2 டீமும். நீங்க எந்த டீம் வந்து சப்போர்ட் பண்றீங்கன்ற கமெண்ட் சொல்லுங்க. மஞ்சள் கலர் போட்டீங்கன்னா அவங்க நான் புரிஞ்சுப்போம், ப்ளூ கலர் போட்டீங்கன்னா நாங்கள் புரிஞ்சுப்போம். உங்க டீம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ, டேக் கேர், பாய். நாளைக்கு பார்ப்போம்.